வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். திமுக பவள விழா, வீடுகள் தோறும் கட்சி கொடி பறந்திட வேண்டும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். தேசிய கல்விக் கொள்கைக்கு அடிபணிய மறுத்ததற்காக நீதி மறுப்பு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மீனவர்கள் கைது, கூட்டு பணிக்குழு கூட்டத்தை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம். வாடகை பாக்கி செலுத்தாததால் சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் கிளப்புக்கு சீல் வைப்பு, தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. குடும்ப தகராறில் மாமனாரை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு மருமகன் தற்கொலை, திருப்பூர் காங்கேயம் அருகே பரபரப்பு. குட்கா முறைகேடு வழக்கு, முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா ஆகியோர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர், விசாரணை செப்டம்பர் 23க்கு தள்ளி வைப்பு. சிரியாவில் இஸ்ரேல் தாக்குதல், 15 பேர் பலி. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவித்திட உறுதியான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில், இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உறுதியான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும், மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடுமையான அபராத தொகையை தள்ளுபடி செய்திடவும், கூட்டு பணிக்குழு கூட்டத்தை விரைந்து நடத்திடவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். கழக கொடி பறக்காத கழகத்தினரின் வீடுகளே இல்லை என்னும் வகையில் பவள விழாவை கொண்டாடுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக பவள விழா நிறைவையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கழக கொடி கம்பங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு அதில் அந்தந்த பகுதியில் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளின் கரங்களாக இரு வண்ண கொடியை ஏற்ற வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி வீதிகள் தோறும் பறக்கும் இருவண்ண கொடி வீடுகள் தோறும் பறந்திட வேண்டும் என்றும், கழக கொடி பறக்காத கழகத்தினரின் வீடுகளே இல்லை என்னும் வகையில் பவள விழாவையொட்டி அனைவரது இல்லங்கள், அலுவலகங்கள், வணிக வளாகங்களில் கழக கொடி ஏற்றி கொண்டாடுவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மாணவர் விடுதி குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அமைச்சர் கயல்விழி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு முழுவதும் ஆதி திராவிடர் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் 1331 விடுதிகளில் 98,909 மாணவர்கள் தங்கி கல்வி பயில்வதாகவும், இவர்களின் நலனுக்காக திமுக அரசு பல்வேறு விரிவான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் ஆதி திராவிட மாணவர் விடுதிகளில் தரமான உணவு வழங்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், இந்த விடுதிகளுக்கு சென்று பார்த்தாலே கடந்த 10 ஆண்டுகளில் முந்தைய ஆட்சியை போல அல்லாமல் மிகச் சிறப்பாக பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்டு வந்திருப்பது அறிய முடியும் எனவும் தெரிவித்தார். எனவே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கையானது அடிப்படை ஆதாரங்கள் இல்லாததாகவும் திசை திருப்பும் வகையிலும் வெளியிடப்பட்டுள்ளது எனவும் கயல்விழி தெரிவித்துள்ளார். காங்கேயம் அருகே குடும்ப தகராறில் மருமகன் மாமனாரை சுட்டுக் கொண்டுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த எல்லைப்பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி பழனிசாமி என்பவருக்கு அம்பிகா என்ற மகளும் ரவி பிரசாத் என்ற மகனும் உள்ளனர். இந்நிலையில் அம்பிகாவின் கணவரான ராஜ்குமார் என்பவர் படியூரில் ஹாலோ பிளாக் கம்பெனி நடத்தி வந்தார். இந்த நிலையில் ஏற்கனவே பழனிசாமிக்கும் ராஜ்குமாருக்கும் இடையே கடந்த 6 வருடங்களாக முன்பு குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் இரு குடும்பங்களும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் இருந்து வந்த நிலையில் மாமனார் பழனிசாமியை தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து 5 முறை சுட்டு கொன்றுவிட்டு பின்னர் தனது வீட்டிற்கு சென்று தன்னைத்தானே நெத்தியில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார். பின்னர் காயமடைந்த அவரை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் ராஜ்குமாரும் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
குடும்ப தகராறில் மருமகனே மாமனாரை சுட்டுக் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டது காங்கேயம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த துப்பாக்கி சூடு குறித்து ஊதியூர் மற்றும் காங்கேயம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் தா வெள்ளையன் MGM ஹெல்த் கேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் தா வெள்ளையன் நுரையீரல் தொற்று காரணமாக அமிஞ்சிக்கரை MGM ஹெல்த் கேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் அங்கு அவரது உடல்நிலையை நிபுணர்கள் கொண்ட நிபுணர்கள் குழு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் வெள்ளையன் நன்னுயிர் எதிர்ப்பிகள் மற்றும் ஆதரவான சிகிச்சையுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் தற்போது அவரது உடல்நிலை கவலைக்கிடமாகவே உள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வந்தவாசியில் அரசினர் பொது மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தை அமைச்சர்கள் பங்கேற்று திறந்து வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசினர் பொது மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தை திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் முன்னிலையில் வகுத்தனர். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டத்தின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வந்தவாசி அரசினர் பொது மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தை அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்று திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நடக்க முடியாத பல கனவுகளை வைத்திருப்பவர்கள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முதல்வரை விமர்சிப்பதாக கனிமொழி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரில் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு பல முதலீடுகளை ஈர்த்துள்ளதாகவும் தற்போது அமெரிக்கா சென்று பல முன்னணி நிறுவனங்களுடன் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அன்புமணி ராமதாஸின் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்த கனிமொழி, நடக்க முடியாத பல கனவுகளை வைத்திருப்பவர்கள் முதல்வர் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக விமர்சனம் செய்து வருவதாகவும் அன்புமணி ராமதாஸின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்துள்ளார். சில பேர் நிறைய கனவுகளோடு, நடக்கவே முடியாத கனவுகளோடு இருப்பார்கள். அதனால அந்த காழ்ப்புணர்விலே சில விமர்சனங்களை வைப்பார்கள். நல்லா தெரியும் எல்லாருக்குமே அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தமிழ்நாட்டுக்கு பல முதலீடுகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவங்க வெளிநாடு சென்று அமெரிக்காவிலே மிகப்பெரிய நிறுவனங்களை எல்லாம் சந்தித்து அவங்களோட MOU சைன் பண்ணி அந்த நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தொழில் தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறது. எல்லா விதங்களிலுமே, எல்லா இண்டெக்ஸஸ்லுமே இன்னைக்கு தமிழ்நாடு முதலிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் என்பது காழ்ப்புணர்வு தவிர வேற எதுவும் இல்லை. மருத்துவத்துறையில் தமிழகம் உலகத்திற்கே முன்னோடியாக திகழ்வதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் 1 கோடி ரூபாய் செலவில் புதியதாக கட்டப்பட்ட மாவட்ட ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வாக கட்டிடம், 60 லட்சம் ரூபாய் செலவில் கண் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை அரங்கம் உள்ளிட்டவற்றை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், செய்யாறு பகுதியில் 3 கோடியே 42 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்க கட்டிடங்களை மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவுடன் திறந்து வைத்ததாகவும் மருத்துவமனையில் தமிழகம் உலகத்திற்கே முன்னோடியாக திகழ்வதாகவும் தெரிவித்தார். விழாவில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் அலர்விழி, ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழக கட்சியின் அங்கீகாரம் தமிழக பாஜகவின் வளர்ச்சியை ஒருபோதும் பாதிக்காது என ராஜா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்ட 36 விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது.
ஊர்வலத்தை தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பாளர் ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டது உள்நோக்கம் கொண்டது எனவும், அவர் திருக்குறளை சுட்டிக்காட்டி ஒழுக்கம் பற்றி பேசியதால் தான் ஒழுக்கமற்ற திமுகவினர் ஆவேசம் அடைந்து அவரை தீவிரவாதி போல் கைது செய்துள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் நடிகர் விஜயின் கட்சி அங்கீகாரம் தமிழக பாஜகவின் வளர்ச்சியை ஒருபோதும் பாதிக்காது எனவும் தெரிவித்தார். ஒரு பள்ளிக்கூடத்துல நீங்களே ஊடகத்துல செய்தி போட்டிருக்கீங்க, ஒரு மாணவன் படிக்கிறான், ஆனா ஆசிரியர்கள் 2 பேர், ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுக்க, ஒருத்தர் ஹெட் மாஸ்டர். இந்த மாதிரி மோசமா ஏன் இருக்கு? யாராவது நம்ம ஏழை எளிய மக்கள்கிட்ட போய் நீங்க உங்க குழந்தைய கிவன் அ சான்ஸ் அரசு பள்ளியில சேர்ப்பீங்களா இல்ல தனியார் பள்ளியானா, மக்கள் தனியார் பள்ளின்னு ஏன் சொல்றான்? இன்னைக்கு தனியார் பள்ளி எண்ணிக்கை கூடிக்கொண்டு இருக்கு, அரசு எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு இருக்கு. அதனால தரம் இல்லை என்பது உண்மை. அதை பேசினவரை தவறா பேசுறது இவர்களெல்லாம் தப்பு. கவர்னர் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஆபீஸ், அதனால நீங்க பேசக்கூடாது, எச்சரிக்கை. பிஜேபி வளர்ச்சிய இந்த திராவிடியன் ஸ்டாக் கொள்கை இருக்கிறவர்களால் தடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு அது நீட்டா இருக்கட்டும் அல்லது கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு பேசுற பேச்சா இருக்கட்டும், இதெல்லாம் யாரோடது? திராவிடியன் ஸ்டாக்கோடது. பிஜேபி நேஷனல் ஆல்டர்னேட். அதனால அதையே பேசக்கூடியவர்கள் களத்துக்கு வந்தா அவர்கள் வாக்குகள் சிதறலாம். அது பாரதிய ஜனதா கட்சியை பாதிக்கும். நன்றி. மகாவிஷ்ணு ஆற்றியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, அது சனாதன சொற்பொழிவு என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் சென்னையில் மதிமுக பொதுக்குழு உறுப்பினர் கூட்டம் முடித்துவிட்டு திரும்பிய போது பச்சமுத்து, அமிர்தராஜ், புலிசேகர் ஆகியோர் மதுரை அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் விழாவில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு 45 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகாவிஷ்ணு ஆற்றியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, அது சனாதன சொற்பொழிவு என்றும், மகாவிஷ்ணு தன்னை தானே கடவுள் என கூறி கொள்கிறார் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு தீர்க்கமான முடிவுகளை எடுத்து இலங்கை அரசை பணிய வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த நபர் பொறுத்தவரைக்கும் மகாவிஷ்ணு என்பவர் அவரு தன்னைத்தானே கடவுள் சொல்றாரு, கடவுளின் அவதாரம் சொல்றாரு. 60 வயசு 70 வயசுக்காரங்க ஒரு காலில் விழுகிறாரு. இதுதான் ஆன்மீகமா? நான் கேட்கிறேன். அது சனாதனம். எப்படி ஒரு 60-70 வயசு முதியவர் அவர் காலில் விழுறாரு, அதை அவர் பார்த்து ஆசீர்வாதம் பண்றார். இவர் யாரு? அது மாத்திரமில்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, மந்திர ஓதுனா மேல இருந்து அக்னி மலை வரணுமா, மந்திர ஓதுனா இங்கிருந்து அங்க பறந்து போலாமா? இது எப்படி பள்ளி மாணவர்கள் பேசுற பேச்சு? அது இதுதான் சனாதனம் பேச்சு. நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் இந்து மதம் வேறு, சனாதனம் வேறு. இந்து மதத்தை நாங்க வெறுக்கல, எதிர்க்கல. நாங்க சனாதனத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள், நீங்க விதவைகள் உடன்கட்டை ஏறும் சொல்றது சனாதனம், பெண்கள் கல்வி கற்க கூடாது சொல்றது சனாதனம், பெண்கள் வீட்டை விட்டே போகக்கூடாது சொல்றது சனாதனம். இது போன்ற மூட நம்பிக்கைகள் சனாதனத்தில் இருக்கு. இதை இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சித்தாந்தங்கள், மூட நம்பிக்கையை பரப்புறவங்களை தான் நம்ம சனாதன சொற்பொழிவாளர் சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு சனாதன சொற்பொழிவு தான் அன்னைக்கு மகாவிஷ்ணு ஆற்றிய சொற்பொழிவு. அவர் மகாவிஷ்ணு கிடையாது, மகா பொய்யர் தான் சொல்லுவார். கடலூரில் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடலூர் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த திருமாறன் என்பவர் புதுச்சேரி தவளக்குப்பத்தைச் சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவியுடன் நெருங்கி பழகியுள்ளார். இந்நிலையில் ஆசை வார்த்தை கூறி பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கி பின்னர் திருமணம் செய்ய மறுத்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் கடந்த 2022ஆம் ஆண்டு வழக்கு பதிந்து திருமாறனை கைது செய்தனர். இந்நிலையில் புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திருமாறனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சுமத்தி உத்தரவிட்டார். மேலும் மாணவியின் குடும்பத்துக்கு நிவாரணமாக 4 லட்சம் ரூபாய் வழங்கவும் அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கோவில் திருவிழாவில் தேர் சரிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சோளம்பட்டு கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் மகா மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து மகா மாரியம்மனுக்கு பாரதம் படித்தல், சக்தி கரங்கம் அழைத்தல், பொங்கல் வைத்தல், கூழ் வார்த்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது திடீரென தேர் பக்கவாட்டு பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள காற்றம்பாக்கம் ஊராட்சியில் திமுக இளைஞரணி உறுப்பினர் அட்டை சேர்க்கும் முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காற்றம்பாக்கம் ஊராட்சியில் திமுக இளைஞரணி உறுப்பினர் அட்டை சேர்க்கும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் கலந்து கொண்டு திமுக உறுப்பினர்களுக்கு அட்டை படிவம் வழங்கினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோபால் பேசுகையில், திமுக இளைஞரணி மகளிரணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் பொதுமக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்ய வேண்டுமென தெரிவித்தார். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழில் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாச்சலம், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய துணை செயலாளர் ஜெகன்குமார், காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி சர்தார் பாஷா, காற்றம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடியில் அரசமர விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள அம்பூர்பேட்டை பகுதியில் 27ஆம் ஆண்டு அரசமர விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. அரசமரத்திற்கு கீழ் சுமார் 10 அடியில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து 2வது நாளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விழாக்குழுவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள், ஏழை எளிய பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுராந்தகம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார விடுமுறை நாட்களை கழிக்க தென் மாவட்டங்களுக்கு சென்று விட்டு சென்னை நோக்கி வாகனங்கள் அதிக அளவில் வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆத்தூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசலால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஸ்தம்பித்து நின்றன. மேலும் மதுராந்தகம், சிங்கப்பெருமாள் கோவில், வண்டலூர், கூடுவாஞ்சேரி, பெருங்களத்தூர் உள்ளிட்ட சாலைகளில் கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் அன்னை வேளாங்கண்ணி மாதா பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி SS மாணிக்கபுரம் அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா தங்கத்தேர் பீடத்தின் 42ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் ஜெபமாலையும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. தொடர்ந்து 6ஆம் தேதி அன்னையின் திருவுருவ சப்பர பவனியும், 7ஆம் தேதி அசன விருந்தும் நடைபெற்றது. இறுதி நாள் விழாவில் லூர்தம்மாள்புரம் லூர்து அன்னை ஆலய பங்கு தந்தை அருள் திரு ஆண்டனி ப்ரூனோ தலைமையில் பங்கு தந்தைகள் அந்தோனி ஜெகதீஷ், ஜெபஸ்டின் ஆகியோர் கலந்து கொண்டு ஆடம்பர திருவிழா சிறப்பு திருப்பலியை சிறப்பித்தனர். பின்னர் கேக் வெட்டி வேளாங்கண்ணி மாதா பிறந்த நாளை கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான இறை மக்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாட்டினை தங்கத்தேர் கெபி கமிட்டி, புனித வேளாங்கண்ணி மாதா அன்பிய மக்கள், புனித பூண்டி மாதா அன்பிய மக்கள் செய்திருந்தனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே ஆதனூர் கிராமத்தில் உள்ள விநாயகர், செல்லியம்மன், திரௌபதி அம்மன், நாகாத்தம்மன் உள்ளிட்ட ஆலயங்களில் அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மங்காள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் கோவிலை வலம் வந்து அனைத்து விமான கலசங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. பின்னர் கோவிலை சுற்றியிருந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே தெம்மம்பட்டியில் காசி விஸ்வநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த 2006ஆம் ஆண்டு குடமுழக்கு விழா நடைபெற்ற நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன் கோவில் புனரமைக்கப்பட்டு குடமுழக்கு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது. பின்னர் சுமார் 18 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற உள்ள குடமுழக்கு விழாவிற்கு கடந்த 30ஆம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டு கணபதி ஹோமம், சாந்தி ஹோமம் நடைபெற்றது.
தொடர்ந்து சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு யாகசாலையில் இருந்து தீர்த்த கலசம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் மூலவர் கோபுரம் மற்றும் பரிவார கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணியில் உள்ள சிவகாமி மல்லி உடனுறை சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் கோவில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாக குண்டத்தில் விக்னேஸ்வர பூஜை, லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளும் அதைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாக குண்டத்தில் விக்னேஸ்வர பூஜை, லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளும் அதைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான கோவிந்தராஜன், பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் பரத முனைவர் கலா பிரகஸ்பதி கின்னஸ் சாதனையாளர் விருது பெற்ற மாஸ்டர் அகாடமி பரதநாட்டிய பள்ளியின் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி நாட்டியாஞ்சலி மற்றும் சலங்கை பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாஸ்டர் அகாடமி மாணவிகள் பங்கேற்று விநாயகர், முருகன், சிவபெருமான் உள்ளிட்ட கடவுள்கள் வேடமணிந்து பக்தி பாடல்களுக்கு பரதநாட்டியம் ஆடி பார்வையாளர்களை கௌரவித்தனர். இதில் மாஸ்டர் அகாடமி மாணவிகள் பங்கேற்று விநாயகர், முருகன், சிவபெருமான் உள்ளிட்ட கடவுள்கள் வேடமணிந்து பக்தி பாடல்களுக்கு பரதநாட்டியம் ஆடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். தலைமை ஆசிரியர் வகுத்த பானு தலைமையில் சிறப்பு விருந்தினராக தனியார் வங்கியின் கிளை மேலாளர் பாலா கலந்து கொண்டு நினைவு பரிசினை வழங்கி பாராட்டினார். மதுரை கோரிப்பாளையத்தில் அமைந்துள்ள நாடார் உறவின் முறைக்கு பாத்தியமான மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் சித்தி விநாயகர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு 2 கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. பூஜைகளில் வேத மந்திரங்கள் முழங்க, புனித நீர் வைக்கப்பட்ட குடங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் தலைவர் பாண்டியன், பொதுச் செயலாளர் சின்னசாமி, பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், குரும்பூர், நாசரேத் உள்பட பல்வேறு பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை திருச்செந்தூர் கடற்கரையில் கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அப்போது விநாயகர் சிலைகளுடன் வந்த இந்து மக்களுக்கு காயல்பட்டினம் முஸ்லிம்கள் அமைப்பான காக்கும் கரங்கள் நற்பணி மன்ற சார்பாக அதன் தலைவர் ஜெய்னுல் ஆஃப்தீன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், காயல்பட்டினம் நகர செயலாளர் யாசின் உள்ளிட்டோர் இணைந்து குளிர்பானங்கள் வழங்கினர். நைஜீரியாவில் எரிபொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி மீது மற்றொரு லாரி மோதிய விபத்தில் 48 பேர் உயிரிழந்துள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நைஜீரிய நாட்டின் நைஜர் மாகாணம் அகேயி நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் எரிபொருள் ஏற்றிக்கொண்டு வந்த லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையின் எதிரே வேகமாக வந்த மற்றொரு லாரி எரிபொருள் ஏற்றிச் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 2 லாரிகளும் வெடித்து சிதறின. இச்சம்பவத்தில் 48 பேர் உயிரிழந்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மீட்பு குழுவினர் போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். பாரா ஒலிம்பிக் தொடர் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது. 17வது பாரா ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த 28ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. இதில் 170 நாடுகளைச் சேர்ந்த 4400க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் 22 வகையான விளையாட்டுகளில் பங்கேற்றனர். பாரா ஒலிம்பிக் தொடர் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதில் இந்தியா 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம் என மொத்தம் 29 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 18வது இடத்தை பிடித்தது. இதையடுத்து பாரிஸில் உள்ள ஸ்டேட் டி பிரான்ஸ் மைதானத்தில் கண்கவர் கலை நிகழ்ச்சி, நடனம், சாகசங்களுடன் நிறைவு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் வீரர் வீராங்கனை அணிவகுப்பில் இந்திய அணிக்கு வில்வித்தை வீரர் ஹர்விந்தர் சிங், ஓட்டப்பந்தய வீராங்கனை பிரித்தி பால் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏந்தி சென்றனர்.
பின்னர் ஒலிம்பிக் தீபம் அணைக்கப்பட்டு ஒலிம்பிக் கொடி 2028ஆம் ஆண்டு பாரா ஒலிம்பிக் நடத்தும் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் கமிட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் விழா நிறைவடைந்தது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மாலை அல்லது இரவில் ஒடிசா மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையில் உள்ள பூரி தீகா இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் மாற்றமின்றி ஒரு சவரன் 53,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் மாற்றமின்றி கிராமிற்கு 6,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 53,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,296 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 90 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 180 புள்ளிகள் அதிகரித்து 81,364 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 41 புள்ளிகள் அதிகரித்து 24,894 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திமுக பவள விழா, வீடுகள் தோறும் கட்சி கொடி பறந்திட வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். தேசிய கல்விக் கொள்கைக்கு அடிபணிய மறுத்ததற்காக நீதி மறுப்பு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மீனவர்கள் கைது, கூட்டு பணிக்குழு கூட்டத்தை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம். வாடகை பாக்கி செலுத்தாததால் சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் கிளப்புக்கு சீல் வைப்பு, தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. குடும்ப தகராறில் மாமனாரை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு மருமகன் தற்கொலை, திருப்பூர் காங்கேயம் அருகே பரபரப்பு. குட்கா முறைகேடு வழக்கு, முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா ஆகியோர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர், விசாரணை செப்டம்பர் 23க்கு தள்ளி வைப்பு. சிரியாவில் இஸ்ரேல் தாக்குதல், 15 பேர் பலி. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.